வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய குறைகளை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாள் உங்களை காக்க வச்சதுக்கு ரொம்ப சாரி நட்புகளே. இதோ அத்தியாயம் 8, 9 மற்றும் 10. அத்தியாயம் 8. ஒரு வாரம் கழித்து மருத்துவமனையிலிருந்து ஹோட்டல் அறைக்கு திரும்பிய மகி முதல் வேலையாக நிலாவை சந்திக்க முற்பட்டதோடு அதற்கான முழு பொறுப்பையும் ஜோஜோவிடம் ஒப்படைத்திருந்தான். தன்னையும் தன் தந்தையும் சந்திக்க வேண்டும் என்று சுரேந்தன் உறவினர் அழைத்திருப்பதாக தொலைபேசியின் மூலம் நிலாவை தொடர்பு கொண்டு ஜோஜோ சொன்னதிலிருந்து நிலாவின் மனதில் நிறைய கேள்விகள் எழுந்த வண்ணமாகவே இருந்தன. அமெரிக்காவிற்கு சென்றதிலிருந்து சுரேந்தரோ இல்லை மிதிலாவோ தன்னை ஏன் ஒருமுறை கூட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவில்லை? ஒருவேளை சுரேந்திரனின் தந்தையைப் போலவே அங்கே இருப்பவர்களும் அவர்களின் காதலை ஒத்துக்கொள்ளவில்லையோ? எதற்காக தந்தையும் தன்னையும் சந்திக்க அழைத்திருக்கிறார்கள், அதுவும் ஹோட்டலில்? இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடுமோ? எதுவாக இருந்தாலும் இதை பற்றி அப்பாவிடம் எதுவும் சொல்லாமல் முதலில் நாம் மட்டும் போய் பார்த்துவிட்டு வருவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்த பின் ஒரு நாள் அப்பாவை அவர்களை பார்க்க அழைத்துச் செல்வோம் என்று தனக்குள்ளே முடிவு செய்து கொண்ட நிலா இது குறித்து சிவபிரகாசத்திடம் எதுவும் கூறாமல் சுரேந்திரன் உறவினரை பார்க்க ஹோட்டலுக்கு கிளம்பி சென்றாள். ஹோட்டலுக்கு சென்ற நிலாவை மகியின் அறைக்கு ஜோஜோ அழைத்து செல்ல வழி நெடுங்கிலும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வீரர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்க அனைத்தையும் பார்வையிட்ட நிலாவிற்கு அங்கு நடப்பதெல்லாம் புதுவிதமாக இருந்ததோடு சற்று கலக்கமாகவும் இருக்க அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஜோஜோவிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். ஹாஸ்பிட்டலே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க தானே ப்ரோ அன்னைக்கு எங்க அப்பாவோட பேங்க்குக்கு வந்தீங்க என்று தன் மனதில் அன்று எழுந்த சந்தேகத்தை ஜோஜோவிடம் கேட்டாள். எஸ் மேம் என்று ஒற்றை வார்த்தையை மட்டுமே நிலாவின் கேள்விக்கு பதிலாக ஜோஜோ உதித்தான். ஓ, அப்போ அந்த பிசினஸ் குரூப்போட ஓனர் அவர்தானா? உங்க பாஸ் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா என்று அவள் விடாமல் கேட்க, ஆமாம் என்று அவன் தலையை மட்டுமே அசைக்க, ம் அளந்துதான் பேசுவான் போல என்று நினைத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள் நிலா. ஒரு வழியாக மகி நரை அடைந்தவள் அங்கே மித்ராவிற்கு அருகில் கேஷுவல் உடை அணிந்து லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த மகியை பார்த்து கண்களை அகல விரித்து, ஹேய் கோல்டன் பேரட், எப்படி இருக்க என்று கேட்டதோடு மகின் முன்னிருந்த இருக்கையில் கால் மேல் கால் போட்டு ஸ்டைலாக அமர அவள் கூறிய கோல்டன் பேரட் என்பதன் அர்த்தம் புரியாமல் என்ன என்பது போல மகி நிலாவை பார்க்க அவன் பார்வையின் அர்த்தம் புரியாமல் நிலாவோ ஜோஜோவை பார்த்தாள். மேம், நீங்க கோல்டன் பேரண்ட் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாரு என்று மகின் அருகில் நின்றிருந்த ஜோஜோ தான் விளக்கம் கொடுத்தான் நிலாவிற்கு. மகியை மேலும் கீழுமாக ஒரு கணம் பார்த்தவள், ஓ மை காட், ஊமை போல. அதான் அடிப்பட்ட அன்னைக்கு கூட இவன் எந்த சத்தமும் போடல போல. ஐயோ கடவுளே, இவ்வளோ அழகாவும் அறிவாளியாவும் இவனை படைச்சிட்டு வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களே, இது நியாயமா என்று தன் மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்டவள், ஆமா, கொஞ்சம் கூட சுதந்திரமா தனக்கு பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாம நினைச்ச இடத்துக்கு சுதந்திரமா போகவும் முடியாம 24 மணி நேரமும் தன்னை சுத்தி துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டியை வச்சிட்டு இருக்கிறதால நீங்க தங்க கூட்டுக்குள்ள இருக்கிற தங்க கிளி தானே என்று சொல்லியவள் கைகளை தட்டிக்கொண்டு மகியை பார்த்து சிரிக்க, மகியோ அவளின் கிண்டலை சற்றும் சட்டை செய்யாமல் அவள் புன்னகைப்பதையே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். ஆம், அன்று அவனை ஈர்த்தது கூட அந்த புன்னகைத்தானே. சொல்ல போனால் அந்த புன்னகையால் தானே அவன் மயிரிழையில் உயிர் தப்பியது கூட. அந்த புன்னகைக்கு உரிய உருவத்தை கண்ட திருப்தி அவன் மனம் முழுவதும் பரவி இருக்க முகத்தில் மட்டும் எந்தவித சலனமும் இல்லாமல் மகி நிலாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வையை சந்திக்க முடியாமல் திணறிய நிலா ஒரு பெருமூச்சை விட்டபடி, அப்புறம் எப்படி இருக்கா? உன்னை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆனா இதோ அந்த அரேபியன் குதிரைதான் உன்னை பார்க்க வந்த யாரையும் உள்ள அனுமதிக்கவே இல்லை என்று அதுவரை அங்கு கைபேசியை நொண்டிக் கொண்டிருந்த மித்ராவை பார்த்து கை காட்ட மித்ராவிற்கோ தூக்கி வாரி போட்டது. உங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் மாமா உங்களை பார்க்க நான் யாரையும் அனுமதிக்கல என்று திக்கி தடுமாறி மித்ரா ஒரு வழியாக சொல்லி முடித்துவிட்டு நிலாவை தன் பார்வைகளாலேயே எச்சரித்தாள். நீங்க பிறவிலிருந்தே ஊமையா? வாய் மட்டும்தானா இல்ல காதுமா? நல்லா கேக்கும் தானே? நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதா என்று நிலா சற்று
கத்தி கேட்டதோடு அதற்கு ஏற்றாற் போல கை ஜாடையும் செய்ய, வாட் நான்சென்ஸ்! என் மாமா நல்லா பேசுவாரு. ஆனா தேவைக்கு மட்டும்தான் பேசுவாரு. கண்டவங்க கிட்ட தேவையில்லாம அவர் பேச மாட்டாரு என்று பொருந்தி தள்ளினாள் மித்ரா. தேவைக்கு மட்டும் பேச அவருக்கு தொண்டையில ஆபரேஷனை பண்ணிருக்காங்க. கடவுள் கொடுத்த எல்லா உறுப்பையும் நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். வாயை கொடுத்தது நல்லா பேசுறதுக்கு தான். தங்கக்கிளி, நீ மட்டும் இப்படியே இருந்தனா நிஜமாவே நாம செயலிழந்துட்டோம்னு நினைச்சு உன் குரல் ஒரு நாள் செயலிழந்தே போயிடும் என்று எச்சரித்தவன். ஓகே, ஐம் நிலா என்று மகியின் முன் நிலா தன் கரத்தை நீட்ட, பதிலுக்கு மகி கை கொடுக்காமல் இருப்பதை பார்த்து மித்ரா நமட்டு சிரிப்பு சிரிக்க, அதை சமாளிக்கும் விதமாக சரியான திமிரு பிடிச்சவன் போல என்று உள்ளுக்குள் நினைத்தவள் நீட்டிய கையை சற்று கீழே இறக்கி மேஜையின் மீது மகிக்காக வைக்கப்பட்டிருந்த டோனட்டை எடுத்து உண்ண ஆரம்பித்தாள். நிலாவின் பேச்சும் செய்கையும் மித்ராவிற்கு மேலும் மேலும் கோபத்தை ஏற்படுத்த, எதையோ பேச முற்பட்டவளை மகியோ தன் பார்வையாலேயே தடுத்து நிறுத்திவிட்டு நிலாவையே பார்த்து கொண்டிருந்தான். தன் குடும்பத்தார் முதல் தன்னிடம் வேலை செய்பவர்கள் வரை தன் முன்னால் நிற்பதற்கே திணறுவதோடு, தன் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் இருப்போர் மத்தியில் தன் முன் இவ்வளவு தைரியமாக அமர்ந்து பேசியதோடு, தங்கக்கிளி என்று பட்டப்பெயர் வைத்து தன்னை கிண்டல் செய்பவளின் செயல்பாடுகளை பார்த்து தான் இதுவரை கோபம் கொள்ளாமல் இருப்பது மகிக்கே புதிதாகத்தான் இருந்தது. சொல்ல போனால் அவனுக்கே தெரியாமல் நிலாவின் செயல்களை அவன் ரசித்துக் கொண்டிருந்தான். டோனட்டை விழுங்கியவள் மகிக்கென்று வைக்கப்பட்டிருந்த தண்ணீரையும் எடுத்து குடித்துவிட்டு, இங்க வரும்போதெல்லாம் டோனட் சாப்பிட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு டேஸ்ட் இருந்ததே இல்ல, செம்மையா இருக்கு என்றவள், நீங்க தான் சுரேந்திரோட அண்ணன் சுகியா என்று கேட்க, தொண்டையை சிறுமி விட்டு மகி என்று அப்போதுதான் வாயை திறந்தான் மகி. ஓ, எனக்கு உன் பேர் சுகினே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே நான் கூப்பிட்டுக்கிறேன். சுரேந்திரனோட சொந்தக்காரங்கன்ற பேர்ல 60 வயசுல பெரியவங்க வந்து 60 பக்கத்துக்கு மிகாமல் உரையாற்றுவாங்கன்னு பயந்துகிட்டே வந்தா. பரவாயில்ல, நீயும் கண்ணுக்கு குளிர்ச்சியா தான் இருக்க. இன்னும் சுரேந்திரக்கு அண்ணன் மாதிரி இல்ல, அவனுக்கு தம்பி மாதிரி இருக்க. அதுலயும் உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு என்று தன் மனதில் உள்ளதை மறைக்காமல் சொன்னதோடு, மிதிலா சுரேன் எப்படி இருக்காங்க? ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல? அப்பா வேற மித்திய ரொம்ப மிஸ் பண்றாரு. நான் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். எங்களெல்லாம் அவள் மறந்துட்டாள்ல என்று நிலா கேட்டுக்கொண்டே செல்ல, அவளை சமாதானப்படுத்தும் விதமாக அங்கு நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் நிலாவிடம் சொல்லி முடித்தான் மகி. தெரிஞ்சோ தெரியாமலோ என் குடும்பத்துக்கும் எனக்கும் நீ நிறைய உதவி பண்ணியிருக்க. சோ உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட தயங்காம கேட்கலாம் என்று பூடகமாக மகி சொல்ல, புருவத்தை இடுக்கி மகியை பார்த்து புரியல என்றாள் நிலா. அவள் கூறியதை கேட்ட மகியோ ஒரு நமட்டு சிரிப்பை உதித்துவிட்டு அதுவரை தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்து நிலாவிற்கு அருகில் வந்து நின்றவன் அவளை உற்று நோக்கி, இந்த மகி யாருக்கும் எப்பவும் கடனாளியா இருக்க மாட்டான். என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்ததுக்கு, என் உயிரை காப்பாத்தினதுக்கு நீ என்ன வேலை என்கிட்ட எதிர்பார்க்கறன்னு கேக்குற என்று அவன் சர்வ சாதாரணமாக சொல்ல, விலையா என்று சொல்லிக்கொண்டே இருக்கையிலிருந்து எழுந்தவள் அந்த அறையில் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த மீன் தொட்டிக்கு அருகில் சென்றாள். அந்த தொட்டிக்குள் தத்தளித்துக் கொண்டிருந்த எறும்பை தன் சுண்டு விரலால் தூக்கியவள் அந்த எறும்பை பார்த்து, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீ என்ன விலை எனக்கு கொடுக்க போற என்று கேட்டுக்கொண்டே மகியை பார்த்தாள். மகியின் முகம் இறுகுவதை பார்த்த நிலாவோ அந்த எறும்பை கீழே விட்டு விட்டு அந்த மீன்களுக்குரிய உணவை தொட்டிக்குள் போட்டவாறு, தங்கக்கிளி, இந்த நிலா யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து எந்த உதவியும் பண்ண மாட்டா. மனசாட்சிக்கும் மனிதாபிமானத்திற்கும் எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வா என்று அவள் முடிக்க, அவள் கூறியதை கேட்டு வாய்விட்டு சிரித்தவன், மனசாட்சியாம் மனிதாபிமானமா என்று கூறிவிட்டு தன் உதட்டை பிதுக்கினான். பின் எதையோ யோசித்தவனாய் அவளிடம் திரும்பி, நீ சொல்ற மனசாட்சி மனிதாபிமானத்தை வச்சு அதோ அந்த நாயர் கடையில ஒரு டீ கூட வாங்க முடியாது என்று ஹோட்டலுக்கு எதிர்ப்புறம் இருந்த டீ கடையை காட்டினான் மகி. அந்த அறையில் இருந்த ஜன்னலை திறந்தவளோ சத்தமாக அந்த டீ கடையின் உரிமையாளர் நாயரை அழைத்து, அண்ணா, இந்த நிலாவோட மனசாட்சிக்கும் மனிதாபிமானத்திற்கும் சிங்கிள் டீ கிடைக்குமா என்று கேட்க, சிங்கிள் டீ போதுமா நிலா குட்டி என்று பதிலுக்கு நாயரும் கேட்க, அவள் போதும் என்று தலையாட்டிவிட்டு மகின்புறம் திரும்பினாள். மீண்டும் அவளை பார்த்து நமட்டு சிரிப்பை உதித்தவன், பணம் பதவிக்கு முன்னாடி மனசாட்சி மனிதாபிமானம் எல்லாமே விலை போயிடும்.
ஒரே ஹோட்டல்ல நீயும் நானும் சாப்பிடுற டோனட்டோட ருசியில கூட வேறுபாடு இருக்கு. அத நீயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட தானே? அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற பணமும் பதவியும் தான். சோ, உன்னோட விலை என்ன? சீக்கிரமா சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன விலை வேண்டும்? இந்த மாதிரியான ஒரு டீல இந்த மகி இதுவரைக்கும் யாருக்குமே கொடுத்ததில்ல. அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டும். புத்திசாலி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டா. நீ எப்படி? என்று புருவம் உயர்த்தி நிலாவை பார்த்து கேட்டதோடு நில்லாமல், என் குடும்பத்துக்கு உதவி பண்ண போய் நீ சிவனேசன்ற ஆபத்தையும் தொட்டுட்ட. அவன்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்கும் பொறுப்பும் எனக்கு இப்போ இருக்கு என்று அவன் சொல்லி முடித்ததுதான் தாமதம். கலகலவென சத்தம் போட்டு சிரித்தே விட்டாள் நிலா. பின் ஒருவாறு சிரிப்பை அடக்கியவள், நான் உன்னை அன்னைக்கு காப்பாத்தலனா அன்னைக்கு நீயே மறுகையாதான். இதுல நீ எனக்கு பாதுகாப்பு தரியா? செம்மையா காமெடி பண்ற. முதல்ல உன்கிட்ட இருக்கிற பணத்தையும் பதவியும் வச்சு உன்னை நீ நல்லா பாத்துக்கோ. என்ன பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும் என்று மிடுக்காக நிலா சொல்ல, அவளையே சில கணங்கள் ஆழ பார்த்தான். பின், பண விஷயத்துல உனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கம்பெனியோட கடனை அடைக்கணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். உன் அப்பா வேற இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போறாரு. அதுக்கப்புறம் நீ தான் உன் குடும்பத்தை ரன் பண்ணணும். அப்புறம் உன் கல்யாணம், அந்த செலவு வேற இருக்கு. இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில இருக்கிற உன்னை படைச்ச கடவுளே வந்தா கூட காப்பாத்த முடியாது. அந்த கடவுளால உனக்கு செய்ய முடியாது கூட என்னால உனக்கு செய்ய முடியும். என்கிட்ட நேர்ல கேட்க உனக்கு கூச்சமா கூட இருக்கலாம் என்று கூறியவன் ஜோஜோவை பார்க்க, ஜோஜோவோ ஒரு பிளாங்க் செக்கை நிலாவிடம் நீட்டினான். வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு உனக்கு தேவையான தொகையை ஃபில் பண்ணிக்கோ. நீ என்ன கேட்டாலும் அதை கொடுக்க இந்த மகி தயார் என்றான் பார்வைகளில் கூர்மை தீட்டி. அதற்குள் அவள் ஆர்டர் செய்த டீயை நாயரை கொண்டு வந்து நிலாவிடம் கொடுக்க, அதை வாங்கியவள் அங்கிருந்த மேஜையின் மீது ஜோஜோ கொடுத்த செக்கை வைத்து, அது பறக்காமல் இருக்க அதன் மீது அந்த டீ கிளாஸை வைத்துவிட்டு மகியை பார்த்தாள். ரொம்ப அதிகமாவே பேசிட்ட தங்கக்கிளி. ம், பரவாயில்ல. என் வாழ்க்கையில நான் பண்ண முதல் தப்பு என்ன தெரியுமா? உன்னை காப்பாத்தினதுதான். இந்த பாவம் என்னை சும்மா விடாது. என்ன சொன்ன? உன் பணம் பதவியை வச்சு என்ன வேணாலும் நீ வாங்கலாம். ஆனா என்ன உன்னால வாங்கவே முடியாது. ஒரு டீயோட விலை மிஞ்சி மிஞ்சி போனா 10 ரூபாய் தான் இருக்கும். ஆனா இந்த டீயோட விலை என்ன தெரியுமா? 12 காகிதத்தால விலைக்கு வாங்க முடியாத என்னோட அன்பு தான் என்றவள் அதுவரை அங்கு இயங்கிக் கொண்டிருந்த 4 ஏசிகளையும் ஆஃப் செய்துவிட்டு அந்த அறையில் மூடியிருந்த ஜன்னல்களை திறந்து விட்டவள், மிஷின் வெளியிட காத்த மட்டுமே சுவாசிச்சு நீயும் மிஷின் ஆயிட்ட. இனியாவது மனிதர்கள் விட மூச்சு காற்று சுவாசிச்சு மனுஷனா வாழ முயற்சி பண்ணும் என்றவள் அங்கிருந்து கிளம்ப முயல, மகியின் வலிய கரம் அவளின் கைகளை இறுக்கமாக பற்றி தடுத்தது. ஏன் மாமா தேவையில்லாம இந்த லோக்கல் கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க என்று மிதிலா வேறு எரிச்சல் பட, ஆமா நான் லோக்கல் தான். இந்த லோக்கல் கொடுத்த ரத்தம் தான் உங்க ஹைஃபையோட உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு என்று நிலாவும் கோபமாக சொல்ல, மகியின் கைப்பிடியோ மேலும் இருக அவன் பிடியால் வலி தாங்க முடியாமல் அவள்தான் நெளிந்தாள். அவன் கைப்பிடியை ஒரு வழியாக விலக்கியவள் அவன் பற்றிய இடம் சிவந்திருத்ததை பார்த்து தேய்த்து விட்டபடி நிற்க, ஏன் அனுமதி இல்லாம என் இடத்துக்குள்ள யாரும் வரவும் முடியாது, இங்கிருந்து யாரும் வெளியே போகவும் முடியாது என்று கட்டளை போல சொன்னவன் மித்ராவையும் ஜோஜோவையும் பார்க்க அவர்கள் இருவரும் அந்த அறையில் இருந்து வெளியே சென்றனர். நிலாவோ செய்வதறியாது திகைத்து போய் நின்றாள். வார்த்தைகளால் விளக்க முடியாத அளவிற்கு அவன் மீது கோபம். என்ன திமிருவனுக்கு? என்னெல்லாம் பேசிட்டா? பணம் பதவின்னு கண்டபடி உளறான். அகங்காரம் பிடிச்சவன். வர்ற கோவத்துக்கு இவனுக்கு விஜயகாந்த் ஸ்டைல்ல ஒண்ணு வச்சாதான் சரி வரும் என்று மனதிற்குள் அவனை திட்டு தீர்த்து கொண்டிருக்க, ஓ இப்பதான் எனக்கு புரியுது. உனக்கு தேவை பணம் இல்லை, அதை சம்பாதிக்கிற ஆளுதான் வேணும் போல. அப்போதானே வாழ்நாள் முழுவதும் நீ நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக தானே என்ன உன் நடவடிக்கையால கவர்ந்திருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதை வெளிப்படையா என்கிட்ட நீ சொல்லலாமே பேபி. நீ கூட பார்க்க அழகாதான் இருக்க. நீ என்னதானே ரொம்ப ரசிக்கிற. நான் மட்டும் போதுமா உனக்கு என்று அவன் கூறி முடிக்கும் முன்பே நிலாவின் கரங்கள் அவன் கன்னத்தை அறைய முற்பட மீண்டும் அவனின் வலிய கரங்களுக்குள் சிக்கிக் கொண்டாள் நிலா. நான் தான் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டால, ஏன் என்ன கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ற? என் கைய விடு, எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ என்ன பைத்தியமா?
என்று கலங்கிய கண்களோடு கத்தினாள் நிலா. அவளின் கதறலை சட்டை செய்யாமல் அவளை தர தரவென இழுத்துச் சென்று அந்த மேஜையின் முன்னிருந்த இருக்கையில் அமர வைத்தவனோ செக்கை அவள் புறம் நகர்த்தி வைத்துவிட்டு அவள் தப்பித்து செல்லாமல் இருக்க பக்கத்து இருக்கையிலேயே அமர்ந்து கொண்டான் மகி. நான் கொடுக்கறத நீ வாங்கிதான் ஆகணும். நீ தான் தேவையில்லாம அடம் பிடிச்சிட்டு இருக்க. நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்ல வேணாம். செக்கை ஃபில் பண்ணு என்றான் அவனும் விடாபிடியாக. இப்போ என்ன? இதை நான் ஃபில் பண்ணணும் அவ்வளோதானே? தேவையில்லாம என் கேரக்டர்லாம் அசிங்கப்படுத்தாத என்றவளோ அவசர அவசரமாக அந்த செக்கை நிரப்பி அவன் முன் வீசியதோடு, நீதான் கடவுளுக்கே கடவுளாச்சே, நான் கேட்டதை உன்னால கொடுக்க முடியுமான்னு நானும் பாக்குறேன். இந்த உலகத்துல நான் யாரையுமே வெறுத்ததில்ல. என்னோட ஒட்டுமொத்த வெறுப்பு கோபம் எல்லாமே இனி நீ மட்டும்தான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எந்த சூழ்நிலையும் உன் முகத்தை நான் மறுபடியும் பார்க்கவே கூடாதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன். மனிதாபிமானமே இல்லாத மிருகம் நீ என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி தீர்த்தாள் நிலா. ஒட்டுமொத்த வெறுப்பு கோவமா? ஓகே, உன்னோட ஒட்டுமொத்த வெறுப்பையும் கோவத்தையும் நானே சந்தோஷமா ஏத்துக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், நீ கொடுத்தத வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. எனக்கு எதையும் யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க சுத்தமா பிடிக்காது என்று அவளை பார்த்து ஏளனமாக மகி சொல்ல, மேற்கொண்டு எதுவும் பேச பிடிக்காமல் நிலாவோ அங்கிருந்து கிளம்பினாள். அவள் வீசிய செக்கை எடுத்து பார்த்த மகியின் இதழ்களிலோ மீண்டும் புன்னகைத்தான் அரும்பியது. மேஜை மீது இருந்த டீயை ருசித்தபடி அவள் சென்ற பாதையே பார்த்து கொண்டிருந்தான் மகி. வண்டியை கிளப்பிக் கொண்டு சென்றவள் எங்கும் செல்ல மனமில்லாமல் ஒரு மரத்தடியில் நிறுத்திவிட்டு அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தாள். நல்ல வேலை அப்பா அங்க கூட்டிட்டு போகல. அங்க நடந்ததை பத்தி அப்பா கிட்ட சொல்லவும் கூடாது. மிருகம் எப்படிலாம் பேசிட்டா, எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி என்ன கேவலப்படுத்திட்டா. உலகத்துல இந்த மாதிரியான மனுஷங்க இருக்காங்க. எல்லாம் பணத்திமிரு. இவன் வீட்டுல போய் மித்தி என்ன கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறாளோ பாவம். பேரை பாரு, மகி மாகின்னு. நான் என்ன பேசினாலும் அது அப்படியே எனக்கு எதிராக திருப்பி விடுறா. சைக்கோ, அழகான விஷமுள்ள நாக பாம்பு அவன். ஒரு நாள் அவன் பல்லைய நானே புடுங்குறான் பாரு. பைத்திய மாதிரி என்ன புலம்பு வச்சுட்டானே. இந்த மனநிலையோட நான் அப்பாவை பார்க்க போனா கண்டிப்பா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. முதல்ல என்ன நான் சமாதானப்படுத்தி ஆகணும். அதுக்கு நான் கருணா ஆசிரமத்துக்கு தான் போகணும் என்று முடிவு செய்தவாறு நிலா அங்கிருந்து கிளம்பி செல்ல, சற்று தூரம் சென்றவள் அங்கிருந்த பேருந்து நிலையத்தில் சோகமே உருவாக நின்றிருந்த வசந்தனை பார்த்தவள் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அவன் அருகில் சென்றாள். ஏய், நீங்க என்ன பண்ற? ஆபீஸ் போகலையா என்று அவனை விசாரிக்க, மாம் நீங்களா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆபீஸ் போகல, இந்த பக்கம் தங்கச்சிக்கு ஒரு வரன் பார்க்க வந்தேன் என்று அவன் இழுக்க, என்ன செட் ஆகிடுச்சா என்றாள் குதூகல குரலில் நிலா. எங்கங்க, வேலைக்கு போற பொண்ணாதான் வேணுமா? பசங்க இப்பெல்லாம் ரொம்ப உஷாருங்க என்றான் வசந்தனோ வெறுமை கலந்த குரலில். ஓ அப்படியா? நான் வேணும்னா உங்க தங்கச்சிக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா என்று பதிலுக்கு அவள் கேட்க, ஐயோ வேண்டாங்க, எங்க அம்மாவுக்கு பொண்ணை வேலைக்கு அனுப்ப சுத்தமா இஷ்டம் இல்லைங்க. பாவங்க பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு பத்தாவதுக்கு குழந்தைங்களையும் கவனிச்சுக்கணும். பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பி அந்த பணத்துல சொகுசா வாழணும்னு நினைக்கிறவன் ஆம்பளையே இல்லைங்க என்று வசந்தன் ஆதங்கப்பட, அப்போ பொண்ணுங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அது அவங்களோட சுதந்திரம் இல்லையா என்றாள் நிலா. பொண்ணுங்க வேலைக்கு போறது சுதந்திரம் என்ற நிலையை கடந்து கட்டாயமாகிடுச்சுங்க. கூலி வேலையில ஒரு நாளைக்கு கிடைக்கிற 100 ரூபாயை வச்சு ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுக்கிறவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க தான். மாசம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு அதுவும் பத்தாம ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பிட்டு கஷ்டப்படுத்துறவங்களும் இருக்காங்க. சொகுசான வாழ்க்கையை காரணம் காட்டியே இங்க பாதி பேர் ஒய்ஃபை வேலைக்கு அனுப்புறானுங்க. எல்லாம் பணப்பெய திரியிறானுங்க என்றான் வசந்தன். ஓ, அப்போ நீங்க எப்படி என்று நிலா பதிலுக்கு கேட்க, அதுவரை இருந்த கோவத்தை மறந்து புன்னகைத்தபடி, ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேங்க என்றவனே, போதும் போதும் ரொம்ப வெக்கப்படாதீங்க, வாங்க நானே உங்களை ஆபீஸ்ல ட்ராப் பண்றேன் என்றாள் நிலா. இல்லைங்க, நான் லீவ் போட்டுட்டேன், மனசு சரியில்லைன்னு தான் இங்கே உட்காந்துருந்தேன் என்று பதிலுக்கு வசந்தன் சொல்ல, உங்களுக்கும் மனசு சரியில்லையா? அப்போ என் கூட வாங்க, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்றவள் வசந்தனையும் அழைத்து கொண்டு கருணை ஆசிரமத்திற்கு சென்றாள். அங்கிருந்த குழந்தைகளிடம் நிலாவை விட்ட வசந்தன் அதிக நெருக்கமான
புது புது விளையாட்டுகளை அங்கிருந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததோடு கதைகள் சொன்னான், பாடம் நடத்தினான். அந்த குழந்தைகளை அடிக்கடி அவனை வரச் சொல்லும் அளவிற்கு வசந்தன் அங்கிருந்த குழந்தைகளுக்கு நெருக்கமானான். அன்று நிலாவின் கண்களுக்கு வசந்தன் புதுவிதமாக தெரிந்தான். காலையில் பணம்தான் எல்லாம் என்று தன்னை சித்திரவதை செய்த மகியையும், பணத்தை ஒரு பொருட்டாக கருதாத வசந்தனையும் தன் மனதில் ஒப்பிட்டு பார்த்து கொண்டாள். மகியை விட வசந்தன் உயர்ந்து நின்றான் அவள் மனதில். அத்தியாயம் 9. 3 மாதங்களுக்கு பிறகு அமெரிக்க திரும்பிய மகி இந்தியா சென்றதை பற்றியோ நிலாவை பார்த்து பேசியதை பற்றியோ யாரிடமும் கூறவில்லை. எப்போதும் போலவே தன் அலுவல் வேலை நிமித்தமாக அலுவல் அறையிலேயே முடங்கி போனான். அன்றும் அப்படித்தான். காலையில் அலுவல் அறைக்குள் நுழைந்தவன் கோப்புகளை சரிபார்த்து கொண்டிருந்த போதுதான் நிலா அவன் முகத்தில் வீசி சென்ற செக் எதாச்சையாக அவன் கண்களில் பட அதை கையில் எடுத்தவன் அன்றைய நிகழ்வை ஒரு முறை அசை போட்டான். நினைக்க நினைக்க மகிக்கு குறுநகை அரும்பிக்கொண்டே இருந்தது. இது எப்படி சாத்தியமாகும்? இத்தனை வருடங்களாக எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவன், 2 நிமிடத்துக்கு மேல் எந்த பெண்ணிடமும் நின்று கூட பேசாதவன், முகம் தெரியாத ஒருத்தியின் பெயரை மட்டுமே தன் மனதில் சுமந்து கொண்டு அவளை இதுநாள் வரை தேடிக்கொண்டிருப்பவன், முதன் முறையாக ஒரு பெண்ணின் செயல்பாடுகளை அடிக்கடி நினைத்து பார்த்து புன்னகை புரிவதும், அவள் வீசி சென்ற செக்கை தன் பாக்கெட்டிலேயே வைத்திருப்பதும், அவ்வப்போது அதை எடுத்து பார்ப்பதும் அவனுக்கே புதுமையாகத்தான் இருந்தது. அவளை சந்தித்த பின்பு சென்னையில் தங்கியிருந்த 3 மாதங்களில் 10 முறையாவது அவளுக்கு தெரியாமல் அவளை பார்த்திருப்பான் மகி. அவளை பார்ப்பதற்காகவே அவன் சென்னையில் தங்கியிருந்தான் என்பதுதான் உண்மை. என்று நிலாவை நேரில் சந்தித்தானோ அன்று முதல் அவன் மனம் அவனிடம் இல்லை. ஒருவேளை இதுவரை தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் யாருமே செய்யாத உதவிகளை செய்ததால் அவள் மீது தனக்கே தெரியாமல் ஏற்பட்ட ஈர்ப்போ, ஏதோ ஒன்று அவள் புறமாக அவனை ஈர்த்தது. நிலா தன் மனதில் குடிக்கொண்டிருக்கும் மதியாக இருக்கக்கூடாதா என்ற ஏக்கம் கூட மகிக்கு வந்ததுண்டு. ஆனால் அதை உண்மையாக்கும் சாத்தியக்கூறுகள் எதுவும் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தான் மகி. இருப்பினும் இத்தனை வருடங்களாக தன் மனதில் இருக்கும் மதியை தவிர வேறு யாருக்கும் தன் மனதிலோ வாழ்விலோ எந்த விதத்திலும் இடமில்லை என்று உறுதியிலும் பிடிவாதமாகவே இருந்தான் மகி. செக்கை பிடித்தபடி நிலாவை பற்றிய நினைவுகளில் மூழ்கியிருந்த மகியை திசை திருப்பியது என்னவோ மித்ராவின் வருகைத்தான். மித்ராவின் பார்வைக்கு படாதபடி அவசர அவசரமாக கையில் இருந்த செக்கை தன் பாக்கெட்டில் அவன் சொருக அதை கவனித்தபடியே மகியை நெருங்கி வந்தவள், என்ன மாமா, அந்த டீலர் கேட்டபடி நீங்க செக் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் அவரை பார்க்க தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். உங்ககிட்ட செக்கை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன், சீக்கிரம் கொடுங்க என்று அவள் கேட்க மேஜையின் மீது ஏற்கனவே கையெழுத்து போட்டு வைத்திருந்த செக்கை எடுத்து அவள் முன் நீட்டினான். அதை வாங்கி கொண்டவளோ, அப்போ அந்த செக்கு யாருக்கு? இதுல ஏதோ இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு ஹோட்டல் அந்த பொண்ணு கொடுத்த செக்கா இருக்குமோ? அடிக்கடி ஏதோ ஒரு செக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு இவனோட மொத்த சத்தையும் கேட்டுட்டாளா? சரி, எதுவா இருந்தாலும் இவன் கிட்டயே கேட்டு பார்ப்போம் என்று தன் மனதிற்குள் நினைத்தபடி அவனிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள் மித்ரா. செக்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது மாமா, உங்க உயிரை காப்பாத்தின அந்த பொண்ணுக்கு நீங்க செக் கொடுத்துட்டீங்களா? எவ்வளவு கேட்டிருந்தா என்று தன் மனதில் இருந்த சந்தேகத்தை அவள் கேட்க மித்ராவின் கேள்விக்கு இல்லை என்பது போல தலையை அசைத்தவன், அந்த பொண்ணு நிலா கேட்டதா என்னால எப்பவுமே கொடுக்க முடியாது. இந்த மகி கடைசி வரைக்கும் நிலாவுக்கு கடனாளி தான் போல, இதுதான் விதியும் கூட என்றவன் மீண்டும் கோப்புகளை சரிபார்க்க தொடங்கினான். ஓ, உங்களால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லையே மாமா என்றவள் சற்று நேரம் யோசித்துவிட்டு, அப்படி என்னதான் அந்த பொண்ணு உங்ககிட்ட கேட்டா மாமா என்று ஆர்வம் தாங்க முடியாமல் மித்ரா கேட்க கோப்புகளின் மீது இருந்த பார்வையை விளக்கி சில கணங்கள் அவளை பார்த்தவன், நேரம் வரும்போது நானே சொல்றேன் மித்ரா என்று கூறியதோடு சரி. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மீண்டும் தன் வேலைகளில் மூழ்கி போனான் மகி. அந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிர் மாமா என்று மீண்டும் மித்ரா அவனை திசை திருப்பினாள். தன் கையில் இருந்த கோப்புகளை மூடி மேஜை மீது வைத்தவனோ தன் 2 கரங்களையும் ஒன்று சேர்த்து நெட்டு முறித்துவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்து ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டபடி, அந்த திமிர் தானே பெண்களோட முதல் பாதுகாப்பு கவசமே. ஒவ்வொரு பொண்ணுக்கும் வெக்கத்தை விட திமிரு தான் அதிகமா இருக்கணும் மித்ரா. சொல்ல போனா திமிரான பொண்ணுங்களை அவ்வளோ சீக்கிரத்துல யாராலையும் நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் விட மாட்டாங்க என்று அவன் முடிக்க, நீங்க சொல்ற உதாரணம் எல்லாம் நல்ல பொண்ணுங்களுக்கு, ஆனா இந்த பொண்ணு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இருக்கா. இந்த உலகத்துல பணம் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? இதையெல்லாம் பார்க்க நம்புற மாதிரியா மாமா இருக்கு
என்று அவள் சொல்ல, ம் உன்ன மாதிரி தான் நானும் பணம் வேண்டான்னு சொல்றவங்கள இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வேண்டான்னு சொல்றவங்க இருக்காங்கன்னு அந்த பொண்ணு நிரூபிச்சிட்டாளே மித்ரா என்றான் மகி. என்னைக்கா இருந்தாலும் அவ சுயரூபம் வெளியில வந்துதானே ஆகணும் மாமா. அவளோட சுயரூபத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் மாமா என்று மித்ரா ஆவேசமாக கூற, ஹஹஹா என்று வாய்விட்டு சிரித்தவன் தோளை ஒரு முறை குலுக்கிவிட்டு, மித்ரா, முடிவு வருவதற்கு முன்னாடி நான் என்னோட முடிவை சொல்லிடுறேன். நிலா விஷயத்துல கண்டிப்பா தோல்வி உனக்கு தான் என்று சொல்லிவிட்டு மகி மேலும் சிரிக்க, ஆச்சரியமா இருக்கு மாமா. இத்தனை வருஷத்துல எந்த ஒரு பொண்ணை பத்தியுமே நீங்க இந்த அளவுக்கு பேசி நான் பார்த்ததில்ல. முதலா அதுவும் ஒரு லோ கிளாஸ் பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மாமா என்று அவள் சொல்ல, ஆமா, இத்தனை வருஷங்கள்ல இதுவரைக்கும் எந்த பொண்ணுமே என் முன்னால திமிராவும் தைரியமாவும் அமர்ந்து என் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசினதில்லையே. ஏன் நீ கூட தான் என்று புருவம் உயர்த்தி அவன் கேட்க, மித்ரா பதில் எதுவும் சொல்லாமல் நின்றாள். மித்ரா, என்கிட்ட பேசின பெண்கள் என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு அவங்களோட ஒரிஜினாலிட்டிய மறைக்கிறாங்க. நிலா அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அவ்வளோதான். நீ தேவையில்லாம உன் மூளையை கசக்காம எனக்கு சுடா இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வா என்று அவளை அனுப்பி வைத்தான். எல்லாமே நான் நினைச்ச மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்குன்னு பண்ணிச்சா, இந்த நிலா வேற நடுவுல வந்து குழப்புறாளே. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த மித்திலா தான். இவ மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்த நிலாவை பார்க்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவளை பார்த்ததுலேருந்து இந்த மகி வேற ட்ராக் மாறுற மாதிரியே தெரியுது. அடிக்கடி எதையோ நினைக்கிறான், சிரிக்கிறான். அன்னைக்கு அந்த நிலாவை அவன் பார்த்த பார்வையே புதுசாதான் இருந்துச்சு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டே மித்ரா சமையல் அறைக்குள் நுழைய, அங்கே அனைவருக்கும் கொடுப்பதற்காக ட்ரேயில் டீ மற்றும் பஜ்ஜி எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் மித்திலா. மித்ராவை பார்த்த மித்திலா புன்னகைத்தபடி, இந்தாங்க டீ குடிங்க என்று அவளிடம் ட்ரேயை நீட்டினாள். அதை வாங்கி கொண்ட மித்ரா ஏளனமாக அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு டீயை ஒரு முடகு குடித்தவள், பரவாயில்லையே, டீ நல்லா தான் இருக்கு. டீ கடை வச்சாவது நீ பொழைச்சுக்குவதா என்று மித்ரா அவளை கேலி செய்ய, அவள் கூறியதை கேட்டு கண்களை அகல விரித்த மித்திலாவும், அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் என்று இருக்கரம் கூப்பி மித்திலா நன்றி தெரிவிக்க, ஹலோ, நான் உன்னை ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ண, அது கூட உனக்கு புரியலையா என்றாள் மித்ரா. உங்க ஊருக்கு வேணும்னா டீ கடை கேவலமா இருக்கலாம். ஆனா எங்க ஊர்ல டீ கடை வச்சவங்க தான் நாட்டையே ஆள்றாங்க. நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு மித்திலா நம்மட்டு சிரிப்பு சிரிக்க, அவள் கூறியதை கேட்டு மேலும் ஆத்திரம் கொண்ட மித்ராவோ, பரவாயில்லையே, நான் கூட நீ ஒரு வடிகட்டின முட்டாளாதான் இருப்பன்னு நினைச்சேன். நீ புத்திசாலி தான். அதான் இந்த வீட்டுல ஓ இடம் என்னன்னு யாரும் சொல்லாமல் நீயே தெரிஞ்சுக்கிட்டியே என்று மித்ரா அவள் இருக்கும் கிச்சனை குறிப்பிட்டு, நன்றி, நான் புத்திசாலி தானே, எனக்கு நல்லாவே தெரியுங்க. பட் நீங்க ரொம்பவே முட்டாளுங்க. ஒரு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரோடைய மனசுல இடம் பிடிக்கிற முதல் படியே இந்த கிச்சன் தாங்க. இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியாத நீங்க முட்டாள் தானே என்று மித்ராவை பார்த்து மிதிலா கேட்க, மித்ராவோ கோவத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள். ஆனா அத கழுத, மகிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன் என்று பற்களை கிடைத்தபடி சொல்ல, என்னது, மகியத்தான நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்று கேட்டுவிட்டு வாய் விட்டு சிரித்தவள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மகியத்தா மனசுல நீங்க அணு சைஸ்ல கூட இல்ல. அவர் மனசுல இருக்கிற பொண்ணை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை மகியாத்தானுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. நம்ம சண்டைய இன்னொரு நாள் சாகவாசமா வச்சுப்போம். டீ வேற ஆறுது, இப்போ நான் கிளம்புறேன் என்றவள் ட்ரே எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி செல்ல, அவள் சென்ற பாதையே பார்த்து கொண்டிருந்த மித்ராவோ, இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும், யார் சொல்லியிருப்பா, நம்ம நினைச்சதை விடவே இவ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கா. இவளை இனி கண்காணிக்க வேண்டியதா. இந்த பெரியம்மாவை மட்டும் இவ பக்கம் சாயமா பார்த்துக்கணும். இந்த கல்யாணத்தை ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட விடக்கூடாது. இவ்வளோ நாள் காத்திருந்தது வீணா போகாம இருக்க ஏதாவது பண்ணணுமே என்று யோசித்தவளின் மூளை பளிச்சிட அங்கிருந்து கிளம்பி சென்றாள். கார்டனில் அமர்ந்திருந்த பெரியம்மாவிற்கு டீ எடுத்து சென்று மித்திலா கொடுக்க, என்னம்மா நீ இந்த வேலையெல்லாம் செய்யற, அதான் அண்ணம்மா இருக்காளே, அவகிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதுனம்மா, வாமா இங்க வந்து உட்காரு என்று மித்திலாவை அழைத்து தன் அருகில் அமர வைத்துக் கொண்டார் பெரியம்மா. இதுல என்ன இருக்கு பெரியத்த, எனக்கும் எந்த வேலையும் செய்யாம ரூம்குள்ளே இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அதான் நானே என் கையால டீயும் பஜ்ஜும் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பெரியத்த என்று மித்திலா கூற,
அவரும் உண்டு பார்த்துவிட்டு மிதிலாவின் கைகளை பிடித்துக்கொண்டு, எங்க அம்மா கைப்பக்குவம் உன்கிட்ட இருக்கு மித்தி. இங்க வந்து நீ முதலா சமைச்சானக்கே இதை உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் மித்தி என்று கண்கள் கலங்க அவர் கூறியதை கேட்டு மிதிலாவிற்கும் மனம் உருகி போனது. அவங்களோட மறுபிறவி நான் தானே நினைச்சுக்கோங்க பெரியத்த என்று சொல்லிவிட்டு மிதிலா சிரிக்க, மிதிலாவின் தலையை வருடிவிட்டபடி அவளின் புன்னகையில் அவரும் இணைந்து கொண்டார். எங்க அம்மா சிவகாமி அப்படியே மகிதாமா. அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே மகிக்கிட்ட தான் இருக்குமா. மிக்சி கிரைண்டர்லாம் வந்த பிறகு கூட பாரம்பரிய முறையில மட்டும்தான் சாப்பாடு செய்வாங்க. ரொம்ப துணிச்சலானவங்க. அந்த காலத்திலேயே எங்க அப்பாவை துரத்தி துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. மதுரக்கார பொண்ணு இல்லையா என்று கண்கள் மின்னவர் கூற மிதிலாவின் மூளைக்குள் பொறி தட்டியது. இந்த அரிய சந்தர்ப்பத்திற்காகத்தானே மிதிலா இத்தனை நாட்கள் காத்திருந்தது. யாரிடம் எப்படி கேட்பது என்று வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த மிதிலாவிற்கு பெரியம்மாவே என்று வழிகாட்டிவிட இந்த சந்தர்ப்பத்தை கைவிடாமல் மிதிலாவும் பயன்படுத்தி கொண்டாள். அப்போ நமக்கு சொந்த ஊர் மதுரையா பெரியத்த? அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க என்ற மிதிலாவின் கேள்விக்கு எங்கேயோ வெறுத்து பார்த்தபடி, ஆமாம்மா, நமக்கு சொந்த ஊரு மதுரையில இருக்கிற பூந்தோட்டம் கிராமம்மா. என்ன கல்யாணம் பண்ண 6 மாசத்திலேயே உங்க பெரிய மாமா பிசினஸ்க்காக என்னை எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு என்று பெரியவள் சொல்ல, ஓ அப்படியா, உங்க அம்மா வீரமங்கையோட லவ் ஸ்டோரிய கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் பெரியத்த என்று குழந்தை போல ஆவலாக மித்திலா கேட்க, ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டபடி, சொல்றேம்மா, எங்க அப்பா வேதாச்சலம் மதுரையில பெரிய தலைக்கட்டு. எல்லா பஞ்சாயத்துக்கும் இவர் தான் தீர்ப்பு சொல்வாரு. ஊருக்குள்ள அப்பாவுக்கு மரியாதை அதிகம். ஒரு தடவை ஆத்து தண்ணிக்காக 2 கிராமத்துக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை வந்து வெட்டுக்குத்தாகிடுச்சு. அந்த பிரச்சனையை நேர்ல சென்று விசாரிச்சு தீர்த்து வைக்கும் போதுதான் எங்க அம்மா சிவகாமி முதல்ல எங்க அப்பாவை பார்த்தாங்க. பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, இவதான் என் வாழ்க்கைன்னு. அன்னையிலேருந்து எங்க அப்பா எங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண போறாரோ அங்கெல்லாம் எங்க அம்மாவும் போனாங்க. இதை கவனிச்சு எங்க அப்பா தனியா எங்க அம்மாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண பிரச்சனை வேற விதமா திசை திரும்பிடுச்சு. அம்மாவும் கட்டின அப்பாவை தான் கட்டுவேன்னு வைரீகமா இருந்துகிட்டு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு சொல்ல ஊருக்குள்ள 2 பேரையும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அம்மாவை கல்யாணம் பண்ணி ஒரு வழியா எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சாரு எங்க அப்பா என்று பெரியம்மா கூறி முடிக்க, அப்புறம் என்னாச்சு என்று ஆர்வமாக கேட்டாள் மிதிலா. அப்புறம் என்ன, நாங்க 4 பேர் அவங்களுக்கு மகளா பிறந்தோம் என்று புன்னகை ததும்பு கூறினார் பெரியம்மா. நீங்க 4 பெண்களா? சுரேந்தர் இதை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே பெரியத்த. அப்போ எனக்கு 4 அத்தா இருக்காங்களா? மீதி 2 பேர் எங்க இருக்காங்க பெரியத்த என்று அவள் ஆவலோடு கேட்க, அவங்க 2 பேருமே இப்போ உயிரோட இல்லம்மா. ஒருத்தவங்க மகியோட அம்மா குழலி, இன்னொருத்தவங்க சுரேனோட அம்மா வாசுகி. நாங்க மொத்தம் 4 பேருமா. நான் தான் எங்க குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு. எனக்கு அடுத்தது மகியோட அம்மா, 3வது சுரேனோட அம்மா, கடைக்குட்டி தான் அபியோட அம்மா. எங்க குடும்பத்துக்கே செல்லம் மகியோட அம்மா குழலி தான். எங்க அம்மாவும் அப்பாவும் அவன் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. அவளும் அப்படித்தான் அவங்க மேல உயிரா இருந்தா என்றவர் அப்படியே பழைய நினைவுகளில் மூழ்கி போனார். தனக்கு பின்னால் அனைத்தையும் பொறுப்பாக கவனிக்க தனக்கு ஆண் வாரிசு இல்லை என்று தெரிந்த பின் அப்போது சிறு பிள்ளையாக இருந்த தன் மனைவி சிவகாமியின் தம்பி நடேசனை தன் பொறுப்பில் எடுத்து வளர்த்து தன் சொந்த செலவில் படிக்க வைத்து மருத்துவராக்கியதோடு தன்னுடைய 2வது மகள் குழலிக்கு திருமணம் செய்து வைத்து தன்னுடனே வைத்துக் கொண்டார் மகியின் தாத்தா வேதாச்சலம். தன்னுடைய சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பை கூட நடேசனிடமே ஒப்படைத்திருந்தார். நடேசனும் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகவே இருந்து வந்தார். வயது மூப்பு காரணமாக மகியின் தாத்தா வேதாச்சலம் அனைத்திலிருந்து விலகி வீட்டில் ஓய்வெடுக்க ஆரம்பித்த நாள் முதல் மகன் ஸ்தானத்திலிருந்து அனைத்தையும் திறம்பட செய்து வந்தார் நடேசன். நடேசன் மருத்துவம் பயின்றிருந்தாலும் விவசாயத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்ததால் மருத்துவத்தையும் விவசாயத்தையும் தன் 2 கண்களாகவே பார்த்து வந்தார். தன் சொந்த ஊரிலேயே சொந்த செலவில் மருத்துவமனையை நிறுவி இலவசமாக சிகிச்சை அளித்து வந்ததோடு சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் அடிக்கடி சென்று மருத்துவ முகாமிட்டு அங்குள்ள மக்களுக்கும் இலவச சிகிச்சை அளித்து வந்தார். வேதாச்சலத்தை விட மக்கள் மனதில் அதிக அளவு செல்வாக்கு பெற்றிருந்தார் நடேசன். பஞ்சாயத்து முதல் கோவில் பரிவட்டம் வரை அனைத்திலுமே முதலிடம் நடேசனையே தேடி வந்தது. மருத்துவ வேலையோடு தன் பொறுப்பில் விடப்பட்டிருந்த 200 ஏக்கர் நிலத்தையும் கவனித்து வந்தார் நடேசன். வேலை நேரம் போக வயல்கள் இறங்கி வேலை பார்ப்பதையும் பழக்கமாக கொண்டிருந்தார். இயற்கை விவசாயத்தில் புது புது யுத்திகளை கையாண்டதோடு விவசாயம் செய்ய தொய்வின்றி அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்கவும் வழிவகை செய்திருந்தார்.
எங்கும் பசுமையாக இயற்கை எழிலோடு காட்சியளித்தது பூந்தோட்டம் கிராமம். வழக்கம் போல அறுவடை முடிந்து இரவில் அனைவரும் தங்கள் வீட்டின் முன்பு நெல்லை அவித்து தெருவில் குவியலாக்கி கொண்டிருக்க, அனைவருக்கும் அன்று இரவு உணவு அந்த ஊரிலேயே பெரிய மாளிகையாக காட்சியளிக்கும் நடேசன் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அங்கும் இங்குமாக தெரிந்து கொண்டிருந்த மக்களால் திருவிழா போல காட்சியளித்தது பூந்தோட்ட கிராமம். ஆங்காங்கே குவியலாக குவிக்கப்பட்டிருந்த அவித்த நெல்லின் வாசத்தை நுகர்ந்த வண்ணம் அந்த வீதிகளில் தன் நண்பர்களோடு ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தான் மகி. இரவு உணவிற்காக வேலையால் வந்து மகியை அழைத்துச் செல்ல, தாத்தா தாத்தா என்று ஓடிச் சென்று வேதாச்சலத்தை கட்டிக்கொண்டான் மகி. வாங்க 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 சாமி என்று மகியை வேதாச்சலம் தூக்கி கொள்ள, அப்பா அவனை தூக்காதீங்க, விளையாட போனா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா, உன்னை ஒரு ஆள் வந்து கூட்டிட்டு வரணுமா என்று செல்லமாக குழலி மகியை அதட்ட, புள்ளைய அதட்டாத குழலி, நேத்து கடைவீதியில ஐயாவோட பள்ளிக்கூட வாத்தியார பார்த்தம்மா. பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கற ஆயம்மா பசி மயக்கத்துல மயங்கி விழுந்துட்டாங்க போல. எல்லாரும் பேசிக்கிட்டத காதுல வாங்கிக்கிட்டு தன்னோட சாப்பாட்ட அந்த ஆயம்மாக்கு ஊட்டி விட்டு இருக்காருமா. இந்த வயசுல இந்த மனசு யாருக்குமா வரும் என்றவர் மகியை வாரி அணைத்து முத்தமிட்டார். அட, அவனுக்கு புளிக்குழம்பு பிடிக்காதுப்பா, அதான் ஆயக்கிட்ட தள்ளிட்டான். இவனை பாருங்க, ஊர்ல உள்ள சேரு சகதி எல்லாம் இவன் மேலதான் இருக்கு. வீட்டை விட்டு போகும்போது அமெரிக்காக்கார மாதிரி போனா, வரும்போது ஆப்பிரிக்காக்கார மாதிரி வரான். டேய், ஒரு நாளைக்கு உன எத்தனை தடவை தாண்டா குளிப்பாட்டி விடுறது என்று குழலி சத்தமிட, தாத்தாவை விட்டு சற்று விலகி நின்று தன்னைத்தானே ஒரு முறை உற்று நோக்கிய மகியும் தன் சட்டையிலிருந்து சேற்றை இரு கைகளாலும் தட்டி விட்டவன் தன் கையை மேலே உயர்த்தி, இவ்வளோ பெருசா இருக்கிற ஐயனை குளிப்பாட்டும் போது மட்டும் நீ கோவப்பட மாட்ற? நான் சின்ன பையன் தானே, என்ன நீங்க தான் பாத்துக்கணும் என்று மழலை குரலில் மகி திக்கி தடுமாறி சொல்ல, அப்படி சொல்லுடி என் கண்ணு என்று மகியை தூக்கி கொஞ்சினார் சிவகாமி. அம்மா, அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்கிறது நீங்க தான். வயசு 5 ஆகுது, இன்னும் இவனுக்கு சாப்பாடு எடுத்து சரியா சாப்பிட கூட தெரியல. கையில் எடுத்த சாதம் வாய்க்கிட்ட போறதுக்குள்ள கையில ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. இன்னும் எவ்வளவு காலம்தான் நானே இவனுக்கு ஊட்டி விடுறது என்று குழலி மேலும் குறைபட, மீண்டும் கையை மேலே உயர்த்தி, இவ்வளோ பெரிய ஐயனுக்கு சரியா சாப்பிட தெரியாததால் தானே நீ இன்னும் ஊட்டி விடுற என்று மகி சொல்ல, டேய் ஏண்டா என் பொண்டாட்டிய வம்பு கழுக்கிற என்று கேட்டபடி நடேசனும் அங்கு வந்து சேர்ந்தார். ஆச்சி, பொண்டாட்டினா என்ன என்று சிவகாமியின் காதில் மகி கிசு கிசுக்க, அதுவா பேராண்டி, நல்லா வளர்ந்த ஆம்பளைங்கள குளிப்பாட்டி விட்டு வாய்க்கு வக்கனையா சமைச்சு ஊட்டி விட்டு அவங்கள நல்லா பாத்துக்கிறவங்க தான் சாமி பொண்டாட்டி என்று சிவகாமி சொல்ல, சற்று நேரம் எதையோ யோசித்தவன், தாத்தாவை பாத்துக்க ஆச்சி இருக்காங்க, ஐயனை பாத்துக்க அம்மா இருக்காங்க, அப்போ என்ன பாத்துக்க ஏன் பொண்டாட்டி எங்க என்று மகி கேட்க, அங்கிருந்த அனைவரும் வாயில் கை வைத்தபடி சத்தம் போட்டே சிரித்து விட்டனர். அவர்களின் செயல் புரியாமல் மகி மலங்க மலங்க விழிக்க, மகியை தூக்கி, பொண்டாட்டி வேணுமா உனக்கு? அம்மா சும்மா விளையாட்டு கொண்டு திட்டுனேண்டா, என் உயிரே நீதான் செல்லம் என்று அவனை வாரி அணைத்து உச்சி முகர்ந்தாள் குழலி. இப்படித்தான் வேண்டுமென்றே மகியிடம் சண்டையிட்டு மழலை குரலில் அவனை பேச வைத்து ரசித்து பின் அவனை சமாதானப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தாள் குழலி. அப்போ ஐயன் உங்க செல்லம் இல்லைன்னு சொல்லுங்க என்று மகி குழலியை பாசமாக மிரட்ட, மாமா நீங்க இனி என் செல்லமே இல்ல, மகி மட்டும்தான் என் செல்லம் என்று நடேசனை பார்த்து குழலி சத்தமாக சொல்ல, மகி சந்தோஷத்தில் இரு கைகளையும் தட்டி நடேசனை பார்த்து நையாண்டி செய்த வண்ணம் குழலியோடு குளிக்கச் சென்றான். தன் வம்சத்தில் உதித்த முதல் ஆண் குழந்தை மகி என்பதால் அனைவருமே மகியின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தனர். வேதாச்சலத்தின் கையை பிடித்துக்கொண்டு காலையிலும் மாலையிலும் வயலுக்கு செல்வதும், சிவகாமியின் மடியில் படுத்துக்கொண்டு அவர் கூறும் ராஜா கதைகளை கேட்பதும் மகிக்கு ரொம்ப பிடிக்கும். மகியை குளிப்பாட்டி உணவு ஊட்டி விட்டு மடியில் அவனை கிடத்தி எப்போதும் போல மகிக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்தாள் குழலி. அன்றைய தினம் கதையில் சிறிதும் ஈடுபாடு இல்லாமல் எப்போது கதை முடியும் என்று காத்திருந்த மகியும், அம்மா எங்கம்மா என் பொண்டாட்டி என்று மறுபடியும் ஆரம்பித்தான். டேய் ஒத்த வாங்குவ என்று செல்லமாக குழலி அவனை முறைக்க, நீ தான் என் ஹோம்ஒர்க் எழுதி தர மாட்டேங்கிறியே, என் பொண்டாட்டி வந்துட்டா என்னோட எல்லா ஹோம்ஒர்க்கையும் எழுதி கொடுத்துடுவாள்ல என்று மகி சொல்ல, ஹோம்ஒர்க் எழுதப்பட பொண்டாட்டி கேக்குற என்று கேட்டபடி வந்தார் நடேசன். ஆமாப்பா, எனக்கு ஹோம்ஒர்க் எழுத ரொம்ப கஷ்டமா இருக்கு, எழுதி எழுதி கை வலிக்கிறதால என்னால கோலி அடிக்கவே முடியலப்பா என்று மகி தன் கஷ்டத்தை சொல்ல, குழலி அவனுக்கு அவன் கஷ்டம்,
இப்படியே போனா இன்னைக்கு நைட்டு நம்மள தூங்க விட மாட்டான் போல. நான் ஆரம்பிச்சத நானே முடிக்கிறேன். உன் பொண்டாட்டிய சத்தியத்தை தான் வச்சிருக்காங்க என்று நடேசன் சொன்னதுதான் தாமதம். ஹையா என்று கட்டில் மேல் குதித்து தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்திய மகி, அப்போ நான் இப்பவே சக்தியத்த கிட்ட கேட்டு என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரவா என்று மகி கேட்க, டே டேய், இப்ப சக்தியத்த நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நாளைக்கு போய் கேளு என்று ஒருவாறு அவனை சமாதானப்படுத்தி மகியை உறங்க வைத்தாள் குழலி. அத்தியாயம் 10. சக்தி நடேசனின் பாலிய நண்பன் சிவாவின் மனைவி ஆவாள். பள்ளி பருவத்திலிருந்தே சிவாவும் நடேசனும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள். சொந்த பந்தங்களற்ற சிவாவிற்கு எல்லா நேரங்களிலும் எல்லா உறவாகவும் அவன் அருகில் இருந்தது நடேசன் மட்டுமே. சிவாவும் அப்படித்தான் நடேசனுக்கு. சொல்ல போனால் சிவாவும் அந்த வீட்டில் ஒரு மகனாகவே ஒன்றி போயிருந்தான். ஒரே நாளில் திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு சிவாவும் நடேசனும் இணைப்பிரியா நண்பர்களாகவே இருந்தனர். சிவா ராணுவத்தில் கேப்டனாக பணிபுரிவதால் பணி நிமித்தமாக அழைப்பு வந்தவுடன் திருமணமான ஒரு வாரத்திலேயே கிளம்பி சென்று விட, சக்தியின் பாதுகாப்பு கருதி தன் வீட்டிற்கு பின்னால் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றை நிறுவி அதில் சக்தியை தங்க வைத்து பார்த்து கொண்டனர் நடேசன் குடும்பத்தினர். மகி பிறந்தது முதல் அவனை குளிப்பாட்டி சோறு ஊட்டி தூங்க வைப்பது வரை அனைத்தையும் சக்தி தான் பார்த்து கொண்டாள். இதுவும் சக்தியின் தனிமை போக்க குழலி செய்த ஏற்பாடே. அதற்கான காரணம், சக்தியும் இந்நேரம் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருக்க வேண்டியவள். ஆனால் காலமும் சூழ்நிலையும் அவள் தாயாகும் பாக்கியத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்ததுதான். மகியும் குழலியை விட சக்தியிடமே அதிகம் ஒன்றி போயிருந்தான். சக்தியின் சந்தோஷத்தை மட்டுமே கருத்தில் கொண்டதால் குழலியோ குழலியின் குடும்பத்தாரோ அதை ஒரு பொருட்டாக என்றுமே எண்ணியதில்லை. திருமணமாகி 4 வருடங்களுக்கு பிறகே சக்தி கருத்தரித்திருந்தாள். தங்களுக்குள் இருக்கும் நட்பு என்ற உறவை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்ல விரும்பியதால் சக்தி கருவுற்றிருந்த செய்தியை கேட்டு நடேசன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். நடேசனின் அறிவுறுத்தலின் பேரில் சக்தியின் பிரசவம் முடிய வரை விடுப்பு எடுத்து சக்தியின் அருகிலேயே இருந்தார் சிவா. காலையில் கண் விழித்த மகி பங்களாவின் பின்புறம் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த கெஸ்ட் ஹவுஸை நோக்கி, சக்தியத்தா சக்தியத்தா என்று கத்தியவாறே ஓடினான். கெஸ்ட் ஹவுஸின் வாசல் அமர்ந்து மகிக்காக கிரிக்கெட் மட்டையை செதுக்கி கொண்டிருந்த சிவாவோ, டேய் மகி, கீழே விழுந்துடாம பொறுமையா வாடா என்று கனிவாக சொல்ல, மூச்சு வாங்கியபடி சிவாவிற்கு முன்னால் வந்து நின்ற மகி சிவா பார்த்து, சிவா மாமா, சக்தியத்தை எங்க என்று மழலை குரலில் கேட்டார். எதுக்குடா கேக்குற? இங்க பாரு, உன் கிரிக்கெட் மட்டையை சரி பண்ணிட்ட. சாயங்காலம் நம்ம 2 பேர் சேர்ந்து விளையாடுவோமா என்று சிவா சொல்லி முடிக்க, மகியின் குரல் சத்தம் கேட்டு வெளியே வந்த சக்தி, என்ன மகி, நீ இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? ஹோம்ஒர்க் எழுதிட்டியா இல்லையா என்று அவர் கேட்டுக்கொண்டே இருக்க, மகி சக்தியின் கைகளை பிடித்து கீழே அமர வைத்து அவளின் மடியில் அமர்ந்தவன், சக்தியத்தா, என் பொண்டாட்டி உங்ககிட்ட தான் இருக்காளாம், என்கிட்ட கொடுங்க, நான் என் ஹோம்ஒர்க்கை முடிக்கணும் என்று மகி சொல்ல, அவன் பேசியதன் அர்த்தம் புரியாமல் சிவாவும் சக்தியும் ஒருவர் பார்த்து கொண்டனர். பின் சிவா மகி அடைத்து தன் அருகில் அமர்த்து கொண்டு, மகி, உனக்கு யாரு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தது என்று சிவா கனிவாக கேட்க, கேப்டன், நான் தான் சொன்னேன் என்றவாறு நடேசன் அங்கு வந்து சேர்ந்தார். நினைச்ச இந்த வேலையெல்லாம் நீதான் செய்வன, ஏண்டா சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசி அவன் மனசை கெடுக்கிற என்று சிவா நடேசனை கோவித்து கொள்ள, அடப்போடா, நான் ஒன்னும் நடக்காத பத்தி சொல்லலையே, என்னைக்கா இருந்தாலும் என் பையனுக்கு தான் உன் பொண்ணு, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல, அவன் இதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல, என் பையன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா முதல்ல என்றவாறு எப்போதும் போல சக்தியின் உடல்நிலையை பரிசோதிக்க தொடங்கினான் நடேசன். மகிக்கண்ணா, நீங்க அப்பா போல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் தான் என்று சிவா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சிவாவை இடைமறைத்து மகி தன் 2 கைகளை மேலே உயர்த்தி, இவ்வளோ பெருசானதுக்கு அப்புறமா என்று கேட்க, அவன் செய்யை பார்த்து சிரித்தபடி சிவாவோ ஆமாம் என்பது போல தலையை அசைத்தார். முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு தலை குனிந்தவாறு, அப்போ என் ஹோம்ஒர்க்கை நான் தான் எழுதணுமா என்று மகி கேட்க, டே சிவா, இப்ப புரியுதா இவன் ஏன் உங்ககிட்ட பொண்டாட்டி வேணும்னு கேட்டான்னு என்று சொல்லிவிட்டு நடேசன் சிரிக்க, இங்க வாங்க தங்கம், இந்த சக்தியத்தை இருக்கும்போது நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதி தரேன் என்று 2 கரம் நீட்டி மகி அழைத்தாள் சக்தி. உங்க வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கிறதால உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அம்மாவும் ஆச்சியும் சொல்லியிருக்காங்க அத்தை என்று மகி மீண்டும் வருத்தமாக சொல்ல, டேய் மகி, எங்கடா இருக்க,
ஸ்கூலுக்கு டைம் ஆகுது என்று அவனை தேடிக்கொண்டே குழலியும் அங்கே வந்து சேர மகி சக்தியின் பின்னால் ஒளிந்து கொண்டு குழலியை எட்டி பார்த்தான். நீ இங்கதான் இருக்கியா? வெரசா வாடா என்று குழலி அவனை அழைக்க, நான் சக்தி அத்துக்கிட்டே குளிப்பேன் என்று மகி இடம் பிடிக்க, நீ இரு குழலி என்று சொல்லிவிட்டு மகியின் அருகில் சென்ற நடேசன், மகி கண்ணா, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அத்தை வயித்துக்குள்ளதான் உன் பொண்டாட்டி இருக்கா, நீ தானே இப்போ அத்தைய நல்லபடியா பாத்துக்கணும் சொல்லு என்று நடேசன் சொல்லி முடித்ததுதான் தாம். மகி கைகளை தட்டிக்கொண்டு சத்தம் போட்டு சிரித்ததோடு தன் பிஞ்சு கைகளால் மிருதுவாக சக்தியின் மேடான வயிற்றை வருடிவிட அவன் வருடலை ஏற்றுக்கொண்டது போல சக்தியின் வயிற்றில் இருந்த ஜீவனும் அசைந்து கிடக்க அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்த சக்தி மகியை அணைத்து உச்சி முகந்தாள். அனி, நானே மகியை கிளப்பி விடுறேன் என்று சக்தி எழ முயல, சோ, அவன் பிறந்ததுல இருந்து நீதானே அவனுக்கு எல்லாமே பண்ற. நிறமாசமா இருக்கும் போது நல்லா ரெஸ்ட் எடு சக்தி. உன் வயிற்றுல உள்ள என் மருமக மேலையும் கொஞ்சம் அக்கறை வைமா என்று விழிகளை உருட்டி குழலி சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அண்ணி, உள்ளத்தாச்சி ஆசைப்படுறான் என்று பாசமாக குழலையை மிரட்டினாள் சக்தி. இங்க பாருங்க சிவா அண்ணா, சக்தி இப்படி சொல்லி சொல்லியே என்ன மிரட்டுறா என்று அவளை பற்றி சிவாவிடம் குழலி குறை கூற, அதுவரை சக்தியின் அருகில் அமர்ந்திருந்த மகி எழுந்து சென்று குழலியின் கரங்களை பற்றி கொண்டான். சக்தியத்த, நான் அம்மா கிட்டேயே குளிச்சுக்கிறேன், நீங்க என் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கோங்க என்று சொல்ல அவன் கூறியதை கேட்டு அங்கிருந்து அனைவருமே சிரித்து விட்டனர். மாமா, இந்த விஷயத்தை இன்னும் முன்னாடியே சொல்லியிருந்தா சக்தி இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுத்திருந்துப்பா. பாவம், இந்த பையன் அவளை படாத படு படுத்திட்டான். சக்தி உடம்பு இப்போ எப்படி இருக்கு மாமா என்று குழலி நடேசனை பார்த்து வினவினாள். எது எப்போ நடக்குன்னு இருக்கோ அப்போதான் நடக்கும் குழலி. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்ததுல தண்ணி கொஞ்சமா இருக்கு. சக்திக்காக மாடசாமி கிட்ட சொல்லி நம்ம தோட்டத்தை இளநீர் பறிச்சுட்டு வந்து போட சொன்னேனே, போட்டானான்னு பாரு. சக்தி கடிக்கடி பழம் கொடு குழலி என்றார் நடேசன். சரி மாமா என்றவள் மகியை அழைத்து செல்ல சக்தி மகியை பார்த்து கொண்டிருக்க அவளின் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் போல குழலியின் கரங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு சக்தியின் அருகில் வந்தவன், இன்னைக்கு மட்டும்தான், நாளையிலேருந்து அம்மா கிளப்பி விடட்டும் என்று மழலை குரலில் சக்தியை அன்பாக எச்சரித்தான் மகி. சரி என்பது போல தலையை அசைத்த சக்தி மகியை அணைத்து முத்தமிட்டு குளிப்பாட்டுவதற்காக தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றாள். அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த மூவருக்கும் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த பாசம் மட்டுமே கண்களுக்கு தெரிந்தது. சக்தியின் உடல்நிலை குறித்து குழலியிடம் நடேசன் கூறியதை கேட்டுக்கொண்ட மகி அன்று முதல் சக்தியையே பம்பரம் போல சுற்றி வந்தான். மாடசாமி அழைத்து இளநீர் வெட்டி தர சொல்வதும், அடிக்கடி சிவா மாமாவை பழம் வெட்டி தர சொல்லி அதை சக்திக்கு தன் பிஞ்சு கிரங்களால் ஊட்டி விடுவதும், தன் மடியில் சக்தியின் தலையை சாய்த்து தட்டி கொடுத்து உறங்க வைப்பதும் என்று பாசத்தால் சக்தியை கட்டி போட்டான் மகி. இரவு நேரங்களில் சக்தியின் வயிற்றை மிருதுவாக வருடிவிட்டு தனக்கு ஆட்சி சொன்ன கதைகளை வயிற்றுக்குள் இருக்கும் சிசுவிற்கு கூறுவதையும் வழக்கமாக கண்டிருந்தான் மகி. அன்று கார்த்திகை தீப திருநாள் மாலை மங்கும் நேரத்தில் அனைவரும் தாம் தம் இல்லங்களிலும் வாசலிலும் ஒளியை விதைத்துக் கொண்டிருந்தனர். குழலி வாசலில் விளக்கேற்றிக் கொண்டிருக்க சிவகாமி எண்ணெய் ஊற்றிய விளக்குகளில் மகி திரி போட்டுக் கொண்டிருந்தான். வீடு முழுவதும் விளக்கேற்றிய பின் சக்தியின் அருகில் அமர்ந்து அந்த ரம்யமான காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தான் மகி. அந்த நேரம் சக்திக்கு லேசாக பிரசவ வலி எடுக்க குழலியை அழைத்தாள். காலையில் வேலை நிமித்தமாக மதுரை சென்றிருந்த நடேசனும் சிவாவும் இதுவரை வீடு திரும்பாதால் வேறு வழியின்றி சிவகாமியே சக்திக்கு பிரசவம் பார்க்க தொடங்கினார். சக்தியின் அலறல் சத்தம் கேட்டு மகி செய்வதறியாது அச்சத்தில் மலங்க மலங்க விழித்தபடி ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருந்தான். சக்தியின் அலறல் சத்தம் ஓய்ந்த அடுத்த சில நிமிடங்களில் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்க அந்த அறையை நோக்கி ஓடினான் மகி. ஓடி வந்த மகியிடம் டவலில் சுற்றிய அழகான பெண் குழந்தையை குழலி காட்ட விளக்கின் ஒளியில் முதன் முதலாக அவளை பார்த்தான் மகி. மின்னும் தங்கம் போன்ற நிறத்தில் கருவிழிகளை உருட்டி உருட்டி விளக்கின் ஒளியில் புது உலகை அந்த குழந்தை பார்த்து கொண்டிருக்க, உன் பொண்டாட்டிடா என்று சிரித்தபடி குழலி சொல்ல, அதுவரை குழலியின் கைகளில் இருந்த குழந்தையை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த மகி தன் பிஞ்சு விரல்களால் அந்த குழந்தையின் கன்னத்தை தொட அதுவோ வேல் என்று அழுதது. இதை சற்றும் எதிர்பார்க்காத மகி ஓடி சென்று சிவகாமியின் பின்னால் ஒளிந்து கொண்டு குழலின் கரங்களில் இருந்த குழந்தையையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் கண் விழித்த சக்தியின் பார்வை அறை முழுவதும் மகியை தேட குழலி குழந்தையை அவளிடம் காட்டினார். மகி எங்க அண்ணி? பாப்பாவா மகி பார்த்தானா என்று குழலியிடம் சக்தி முணுமுணுக்க
நடந்த விவரங்களை குழலிச் செல்ல அதை கேட்ட சக்தி சிரித்தபடி தன் கைகளில் குழந்தையை ஏந்தி உச்சி முகந்தாள். வேலையாள் மூலமாக விஷயம் கேள்விப்பட்டு ஒரு வழியாக சிவாவும் நடேசனும் வீட்டுக்கு வர மகி ஓடி வந்து நடேசனை கட்டி அணைத்தபடி, அப்பா, புது பாப்பா, அப்பா என்று சொல்ல, என் மருமக வந்துட்டாளா என்று கேட்டபடி உள்ளே சென்ற நடேசன் தாய் இசை இருவரின் உடல்நலனையும் மருத்துவர் என்ற முறையில் முதலில் பரிசோதித்தார். பின் குழந்தையை தன் கரங்களில் ஏந்தியபடி சிவாவிடம் வந்த நடேசன், டேய் பாருடா, என் மருமகள தங்க விக்கிரகம் போல இருக்கா என்று சிவாவிடம் நீட்டினார். குழந்தையை தன் கரங்களில் ஏந்தி கொண்ட சிவா கண்கள் கலங்க குழந்தையை வாரி அணைத்து உச்சி முகந்ததோடு அதுவரை அங்கு ஓரமாக நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மகியை தன் அருகில் அழைத்து அவனிடம் குழந்தையை காட்டினார். மறுபடியும் மகி அந்த குழந்தையின் கன்னத்தை தொட வீல் என்று குழந்தை கத்த கலங்கிய கண்களுடன் உதட்டை பிதுக்கிக் கொண்டு தன் படுக்கைக்கு சென்று படுத்துக் கொண்டான் மகி. அதனால் வரை தன் கைகளில் அணிந்திருந்த சிங்க முக காப்பை கழற்றி சிவாவின் கைகளில் அணிவித்து அன்றே சம்பந்தம் செய்து கொண்டார் நடேசன். பௌர்ணமி நாளில் பிறந்ததாலும் மகிக்கு மிகவும் பிடித்த நிலாவின் பெயரையே செந்தமிழில் மதி என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார் நடேசன். மதி பிறந்த சில நாட்களிலேயே சிவாவிற்கு இராணுவத்திலிருந்து அழைப்பு வர சக்தியின் முகமோ வாடி போனது. டே சிவா, நீங்க எங்க கூடவே இருந்துட, குழந்தை பிறந்து 1 மாசம் கூட ஆகலடா. நல்ல சாப்பாடு தூக்கம் இல்லாம கண்கணமா அங்க போய் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்றார் நடேசன் உருக்கமான குரலில். எல்லா சொந்தத்தையும் விட்டுட்டு ஒரு அனாதை போல கிடைச்சத சாப்பிட்டுக்கிட்டு சரியா தூங்காம வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் துப்பாக்கியை பிடிச்சிட்டு நிக்க ரொம்ப கஷ்டமா தாண்டா இருக்கு. நாங்க எல்லையில நிக்கிறதால தான் நாங்க அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க நிம்மதியா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது பெருமையா கர்வமா இருக்கும்டா என்று சிவா சொல்ல நடேசனின் கண்களோ கலங்கினான். ப்ளீஸ்டா, எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். நீ இங்க வந்துடு சிவா. பொழப்ப பார்க்க நம்ம விவசாயம் நல்லா இருக்கு, விவசாயத்துல நம்ம பெருசா சாதிக்கலாம், ப்ளீஸ்டா என்று சிவாவை கட்டி அணைத்துக் கொண்டு கெஞ்சினார் நடேசன். அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் துளிக்க நடேசனை விலக்கி, என்னடா நீ எப்படி பேசலாமா? உன்னை நம்பிதான் நான் நிம்மதியா அங்கிருந்து கிளம்புறேன். ஒரு நாட்டுக்கு அத்தியாவசியம் எப்படி விவசாயமோ அப்படித்தான் இராணுவமோ என்று அங்கிருந்த அனைவரையும் தன் வார்த்தைகளால் தேற்றிவிட்டு கலங்கிய கண்களுடன் விடை பெற்றார் சிவா. அனைவரும் மதியையே சுற்றி சுற்றி வர மகி மட்டும் மதியின் அருகில் வராமல் தூரத்தில் இருந்தபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தான். எங்கே தான் தொட்டால் மதி மீண்டும் அழுவாளோ என்ற பயத்தில் சற்று தள்ளியே இருந்தான் அவன். அன்று உறங்கிக் கொண்டிருந்த மதி உறக்கம் கலைத்து அழ அருகில் யாரும் இல்லாததால் வேறு வழியின்றி அவளுக்கு அருகில் சென்ற மகி தட்டி கொடுக்க அழுகையை நிறுத்திய மதி தன் பொக்கை பாயை திறந்து தன் முதல் புன்னகை உதித்தாள் மகியை பார்த்து. அன்று மகி அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கைகளை தட்டி கொண்டு, குட்டி பாப்பா என்ன பார்த்து சிரிக்குது என்று அனைவரிடமும் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டான். அது முதல் மகியை பார்க்கும் போதெல்லாம் புன்னகை செய்தாள் மதி. மதியை தூக்க முயற்சிப்பதும் கொஞ்சுவதும் விளையாடுவதும் என்று மகியின் உலகம் மதியாக நிறைந்திருந்தது. மதிக்கு நடைபழக நடேசன் நடைவண்டி வாங்கி வந்த போது மகி அதை ஒதுக்கி தானே மதிக்கு நடக்க சொல்லிக் கொடுத்தான். இப்படி ஒவ்வொன்றையும் மதிக்கு மகியே சொல்லிக் கொடுத்தான். 1 வருடம் இப்படியே உருண்டோட மதியின் முதல் பிறந்தநாள் விழாவிற்காகவும் ஊர் திருவிழாவிற்காகவும் சிவா கிராமத்திற்கு வந்திருந்தார். பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இனிதாகவே நடைபெற்றன. அன்று அந்த தொகுதி எம்எல்ஏ அழைத்ததாக ஒரு ஆள் வந்து சொல்லிவிட்டு போக நடேசனும் சிவாவும் அவரை பார்க்க கிளம்பி சென்றனர். வாங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா? டேய், குடிக்க ஏதாவது கொண்டுட்டு வாங்கடா என்று எம்எல்ஏ தன் ஆட்களை பார்த்து ஏவினார். அரசியல்வாதிகளுக்கே உரிய தோற்றத்தில் பக்திமயமாக நெற்றியை திருநீற்றால் மொழிவி இருந்தார். இருப்பினும் அகத்தின் அழகு முகத்தில் தெல்ல தெளிவாகவே தெரிந்தது எனலாம். இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். நீங்க வர சொன்னதா சொன்னாங்க, என்ன விஷயம் என்று தயங்கியபடியே கேட்டார் நடேசன். எல்லாம் நல்ல விஷயம்தான் தம்பி. சொல்ல போனா உங்க ஊருக்கே உங்களால நல்ல காலம் பிறக்க போகுது டாக்டர் தம்பி என்று பீடிகை போட்டார் எம்எல்ஏ. அவர் சொல்வது புரியாமல் சிவாவும் நடேசனும் ஒருவர் பார்த்து கொண்டு மேற்கொண்டு எம்எல்ஏவின் பேச்சிற்காக காத்திருந்தனர். அது ஒண்ணும் இல்ல டாக்டர் தம்பி, ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் உங்க கிராமத்துக்கு வருது. விவசாயம் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தான் என்று முடித்தார் எம்எல்ஏ. தெளிவா சொல்லுங்க என்று நடேசன் சொல்ல, நம்ம விவசாயிங்க
6 மாசத்துல பயிரிடுற நெல் ரகத்தை 2 மாசத்துல பயிரிட்டு முடிக்கிற மாதிரி சோதனை பண்ண உங்க கிராமத்துல ஒரு 300 ஏக்கர் நிலம் தேவைப்படுது தம்பி. அதான் தம்பி, நவீன நெல் ரகம். ஊருக்குள்ள நீங்க தான் பெரிய ஆளு. நீங்க உங்க 200 ஏக்கரையும் கொடுத்தீங்கன்னா மத்தவங்க யோசிக்காம கொடுப்பாங்க. நல்ல விலைக்கு நானே உங்க நிலத்தை வித்து தரேன். அந்த கம்பெனில சொல்லி உங்களுக்கு 10% பங்கும் நான் வாங்கி தரேன். அதை வச்சு சிட்டில செட்டில் ஆகுங்க தம்பி என்று சிரித்தபடி ஒரு வழியாக எம்எல்ஏ தான் அழைத்த காரணத்தை சொல்லி முடித்தார். விளையிற நிலத்தை வித்து சிட்டில பங்களா வாங்கி பசிக்கும் போது பணத்தை திங்க சொல்றீங்களா எம்எல்ஏ சார் என்று தனக்குள் எழுந்த கோபத்தை அடக்கியவாறு நடேசன் கேட்க, அட என்ன தம்பி, டாக்டருக்கு படிச்சுட்டு வயல்ல இறங்கி வெயில வேலை செய்யறது நல்லவா இருக்கு? 6 மாசத்து விளைச்சல 2 மாசத்துல முடிக்கிறதால செலவு கம்மியாகி எவ்வளவு லாபம் கிடைக்க தெரியுமா? உங்க கிராமத்து விவசாயிங்க கொடுத்து வச்சவங்க. டாக்டருக்கு படிச்சவங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தம்பி தெரியும் என்றார் எம்எல்ஏ வெட்டேரியாக. அவர் கூறியதை கேட்ட நடேசன் ஒரு நமட்டு சிரிப்பை உதித்து விட்டு, எம்எல்ஏ சார், எனக்கு மனுஷனுக்கும் மருத்துவம் பார்க்க தெரியும், மண்ணுக்கும் மருத்துவம் பார்க்க தெரியும். ஏற்கனவே 9 மாசம் இருந்த மலை நெல் ரகங்களை அழிச்சு நவீன நெல் ரகம்னு 6 மாசத்துக்கு கொண்டு வந்து சத்தான விதை நெல்லை எல்லாம் அழிச்சிட்டீங்க. இப்போ 6ஐயும் 2ஆக்க பாக்குறீங்க. ஏன் இந்த சோதனைய அவங்க நாட்டிலேயே பண்ண வேண்டியது தானே? நாடும் நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற எந்த கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உங்களை மாதிரியான ஆளுங்களாலதான் சோதனைன்ற பேர்ல கண்ட குப்பையை இங்க வந்து கூட்டிட்டு இருக்காங்க என்று பொருந்தி தள்ளினார் நடேசன். சற்று நேரம் நடேசன் முகத்தையே தன் கழுகு பார்வையால் கூர்ந்து கவனித்த எம்எல்ஏ மீண்டும் ஆரம்பித்தார். உழைக்க தெரியாம இருக்கீங்களே டாக்டர் தம்பி, வெள்ளக்கோட்டை மாட்டிக்கிட்டு உங்க வாழ்நாள் வரைக்கும் ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் இவ்வளவு தொகையை உங்களால சம்பாதிக்க முடியுமா? 10% பத்தலனா 20 நான் வாங்கி தரேன். இன்னும் என்ன வசதி வேணாலும் சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். காலம் போற வேகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்க பழகிக்கோங்க டாக்டர் தம்பி என்றார் எம்எல்ஏவும் விடாமல். தொண்டையை லேசாக செருமி விட்டு லேசாக புன்னகைத்தவர், என்னது காலம் போற வேகமா? 24 மணி நேரம் 20 குறைஞ்சிடலையே. என்னைக்கு இந்த உலகம் தோன்றுச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பூமி ஒரே வேகத்துல தான் சுத்திட்டு இருக்கு. பகலோட நேரமும் அதிகரிக்கல, இரவோட நேரமும் குறையல. சூரியன் உதிக்கிற நேரமும் மாறல, சந்திரன் உதயமாகிற நேரத்துல எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்ததோ இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றம் இல்லாம இயற்கை அப்படியே தான் இருக்கு. நாம தான் முன்னேற்றன்ற பேர்ல காலத்து மேல பழிய போட்டு அதிவேகமா போய்கிட்டு இருக்கோம். எனக்கு அந்த வேகம் தேவையில்லை என்று நடேசன் முடிக்க, என்ன ராணுவம், நீங்களாவது உங்க நண்பருக்கு சொல்லி புரிய வைக்க கூடாதா என்று சிவாவை பார்த்து எம்எல்ஏ கேட்க, அதுவரை அங்கு நடப்பதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சிவா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு வெளிவிட்டபடி, சொல்லி புரிய வைக்கணும் தான், நடேசனுக்கு இல்ல உங்களுக்கு என்று எம்எல்ஏவை பார்த்து சொல்ல, சரிதான், மேயற மாடு நக்கர மாடையும் கெடுத்துடுச்சு போல என்று தனக்குத்தானே சலித்து கொண்ட எம்எல்ஏ இருவரையும் ஏறிட்டு பார்க்க, நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாத்ததான் நாங்க எங்க உயிரையும் பணையம் வச்சு எல்லையில காவ காக்குறோம். ஆனா நீங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள பின்வாசல் வழியா நாட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர்றது நியாயமா என்று சிவா கோபத்தில் கண்கள் சிவக்க கேட்க, நியாய அநியாயத்தெல்லாம் பார்த்தா பொழக்க முடியுமா தம்பி என்று வெட்டேரியாக எம்எல்ஏ பதில் சொல்ல, சிவாவோ கைமுஷ்டியை முறுக்கி பக்கத்துல இருந்த மேஜையில் ஓங்கி ஒரு குத்து விட மேஜை நொறுங்கி கீழே சரிந்தது. சத்தம் கேட்டு எம்எல்ஏவின் ஆட்கள் ஆரவாரத்தோடு அவ்விருவரையும் சூழ்ந்து நிற்க, டேய் சும்மா இருங்கடா, இளரத்தம் இல்லையா, அதான் ரொம்ப குதிக்கிறாரு. ராணுவ தம்பி, இந்த வீரத்தை எல்லாம் எல்லையில மட்டும் காட்டுங்க, இல்லனா இங்கே உங்க 2 பேரையும் காணா பணமாக்கிடுவேன் என்று மிரட்டும் துணியில் எம்எல்ஏ சொல்ல, எம்எல்ஏ கூறியதை கேட்டு சத்தம் போட்டு சிரித்த நடேசனும், எம்எல்ஏக்கு அம்னீஷியான்னு நினைக்கிறேன் சிவா, அவருக்கு விழுந்த 10,000 ஓட்டு நம்ம கண்ட்ரோல்ல தான் இன்னும் இருக்குன்றத இவ்வளோ சீக்கிரத்துல எம்எல்ஏ மறந்துருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை சிவா. பரவாயில்ல, என் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இலவசமாவே ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை நான் சரி பண்ணிடுறேன் என்றார் எம்எல்ஏவை பார்த்து ஏளனமாக. ஏன்னா பயமுத்துறீங்களா தம்பி? தேவையானதை சம்பாதிச்சுக்க இந்த 5 வருஷம் எனக்கு போதும் தம்பி என்று எம்எல்ஏ சொல்ல, ஓ 5 வருஷம் என்று உதட்டை பிதிக்கிய நடேசன் சிவாவை பார்த்து, நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் போலவே என்றவர் எம்எல்ஏவை பார்த்து பூடகமாக சிரிக்க, என்ன பயமுத்துறீங்களா? தேவையானது சம்பாதிச்சுக்க
இந்த 5 வருஷம் எனக்கு போதும் என்று எம்எல்ஏ சொல்ல, ஓ 5 வருஷம் என்று உதட்டை பிதுக்கிய நடேசன் பின் சிவாவை பார்த்து, நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் போலவே என்றவர் எம்எல்ஏவை பார்த்து பூடகமாக சிரிக்க, என்னை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல, இவங்கள மீறி உங்களால என்ன பண்ண முடியும் என்று கோபத்தில் கொந்தளித்தார் எம்எல்ஏ. திருவிழாக்கு தலைமை தாங்க கூப்பிட்டு அங்க கலவரத்தை தூண்டிவிட்டு கூட்டத்துல சாட்சி இல்லாம எம்எல்ஏ போட்டு தள்ள நமக்கு தெரியாதா சிவா? கலவரத்தை தூண்டிவிட இவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, நமக்கு தெரியாதா என்று புருவம் உயர்த்தி சிவாவை பார்த்து நடேசன் கேட்க, ஆமா ஆமா, நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஒன்றும் புதுசு இல்லையா நண்பா என்று நக்கலாக எம்எல்ஏவை பார்த்து சிவா சொல்ல, ஒருத்த எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஒரே நேரத்துல 10,000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா என்று கேட்டுவிட்டு நடேசன் அசால்ட்டாக தோலை குலுக்க, நமக்கு இடைத்தேர்தலும் எம்எல்ஏவுக்கு கலியும் கன்ஃபார்ம் என்று முடித்தார் சிவா. இவனுங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் போல, இவனுங்க வழியில போய் தான் இவனுங்களை சாய்க்கணும் என்று தனக்குத்தானே அறிவுரை சொல்லிக்கொண்ட எம்எல்ஏ தன் நெற்றிப்பொட்டை நீவி விட்டவாறு, அடே என்ன தம்பி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க, உங்க கிராமம் இல்லைன்னா வேற ஒரு கிராமம், கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன், உங்க பதில் தான் என்ன என்று நடேசனை பார்த்து கேட்க, இரு கரங்களையும் குவித்து நன்றி தெரிவிப்பது போல காட்டிவிட்டு வெளியேறினர் இருவரும். சிக், என்னடா இவனுங்களை நம்பி அந்த வெளிநாட்டுக்காரங்கிட்ட 1 கோடி வாங்கிட்டேனே, இவனுங்க என்னன்னா இயற்கை அது இதுன்னு எனக்கு பாடம் நடத்திட்டு போறானுங்க, 300 ஏக்கரை எப்படி எழுதி வாங்குறது என்று தன் தலையை பீத்து கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக எம்எல்ஏ நடக்க, ஐயா நமக்கு வேற ஒரு வழி இருக்கு, அந்த நடேசனோட சகல ஒருத்தன் சென்னையில கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பார்த்துட்டு இருக்கான், அந்த ஆளு ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டேன், அவனுக்கு கொஞ்சம் எலும்பு துண்டு போட்டா நம்ம வேலையை அவன் சுலபமா முடிச்சிடுவான் என்று எம்எல்ஏவின் அல்லக்கை யோசனை கொடுக்க, முட்டாள், இத முதலே சொல்லி இருந்தா இவனுங்க கிட்ட பேசாம அவன்கிட்டயே பேசியிருக்கலாமே, சரி விடு, இன்னைக்கே நீ சென்னைக்கு போய் அவனை பார்த்து பேசிட்டு வா என்று எம்எல்ஏ அவனுக்கு கட்டளையிட, ஐயா நம்ம ஊர் திருவிழாக்கு அவன் வர்றதா கேள்வி, இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு நாள் விருந்து வச்சு அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுவோம் என்று பதிலுக்கு அல்லக்கை சொல்ல, அதுவும் சரிதான் என்று முடியில்லா தன் மொட்டை தலையை தடவியபடி குரூரமாக சிரித்தார் எம்எல்ஏ.